Hi guys, நம்ம சேனல்ல கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோல எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் இது ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன, பிளஸ் ஏன் பிசினஸ் வந்து மெட்டா ஆட்ஸ்ல போஸ்ட் பண்ற கரெக்டா இருக்கும், கூகுள் ஆட்ஸ்ல போஸ்ட் பண்ற கரெக்டா இருக்கும் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மெட்டா ஆட்ஸ்ல உங்க பிசினஸ் ரன் பண்ணலாமா இல்ல கூகுள் ஆட்ஸ்ல உங்க பிசினஸ் ரன் பண்ணலாமா அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மெட்டா ஆட்ஸ் அந்த கூகுள் ஆட்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சோன்னா ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் அந்த பொருளை வாங்க போறோம், இந்த பையிங் மைண்ட் செட்டோட போக போறது இல்லை. இந்த பொருளை நான் வாங்க போறேன்னு அங்கே போறோம், அங்கே இருக்க ரீல்ஸ், வீடியோஸ், ஸ்க்ரால் இதெல்லாம் ஸ்க்ரால் பண்றோம். அங்க ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நம்ம வாங்குவோம். பெரும்பாலான நேரங்களில் வாங்க மாட்டோம். பெரும்பாலான நேரங்கள் என்ன நடக்கும்னா நம்ம வந்து ஒரு பிராண்டை திரும்ப திரும்ப அடிக்கடி நம்ம மைண்ட்ல பார்க்கும்போது நம்ம வாங்குவோம். இதுதான் அங்க நடக்கும். பட் கூகுள் ஆட்ஸ் அப்படின்ற பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட். உதாரணத்துக்கு எனக்கு வந்து இப்போ ஒரு ஷூ தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் நான் கூகுள்ல போயிட்டு என்னோட பட்ஜெட் என்ன, ஷூ அண்டர் ஒரு 20,000 நான் வந்து ஷூஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் டைரக்டாவே போயிட்டு கூகுள்ல போயிட்டு இந்த மாதிரி 2,000 மென் ஷூஸ் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். இது வந்து ஒரு பையிங் இன்டென்ஷனோட நான் வந்து கூகுளுக்கு வந்துடுவேன். பட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு நான் பையிங் இன்டென்ஷனோட வரமாட்டேன், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி வருவேன். அங்க இருக்க ஆடு, அங்க இருக்க பீப்புளை பார்த்து அதுக்கப்புறம் நான் பையிங் இன்டென்ஷனுக்கு மாறிடுறேன். இதுதான் ரெண்டு பிளாட்ஃபார்முக்குரிய டிஃபரெண்ட். ஓகேங்களா? இப்போ உங்க பிசினஸ்க்கு எது சூட் ஆகும் சொல்றேன். நீங்க இப்பதான் புதுசா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா? அப்படின்னு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவேர்னஸ் கேம்பெயின் வந்து சோசியல் மீடியால ரன் பண்ணலாம். புரியுதுங்களா? அவேர்னஸ் கேம்பெயின்னா உங்க பிசினஸ், உங்க மாடல் என்னன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்துறது. ஓகேங்களா? நீங்க ஆனா தெரியப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொருளை விற்க கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த சோசியல் மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க உங்க ப்ராடக்டை செல் பண்ணணும். இந்த சோசியல் மீடியா பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எடுத்து வந்து செல் பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. நீங்க வந்து அவேர்னஸ் கேம்பெயினை வந்து சோசியல் மீடியால ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நீங்க சேல்ஸ் கேம்பெயினை ரன் பண்ணணும். பட் கூகுள் ஆட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த உடனே சேல்ஸ் கேம்பெயினை ரன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆடியன்ஸே பாத்தீங்கன்னா பையிங் இன்டென்ஷனோட தான் வர்றாங்க. அண்ட் இப்போ வந்து ப்ரீவியஸா சொன்ன மாதிரி என்னுடைய பிசினஸ் மாடலுக்கு எது சூட் ஆகும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ், அகாடமி, மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்றேன், நான் வந்து எக்ஸாக்டா சொல்ல விரும்பல. நீங்க அவேர்னஸ் அண்ட் சேல்ஸ் கேம்பெயின் இதெல்லாம் பண்ணிருங்க. ஏபி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோசியல் மீடியால. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கூகுள் ஆட்ஸ்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தரேன்னா அதே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்னொரு இதுலையும் போட்டு டார்கெட் அடிச்சு மாத்தி தர்றது, பட்ஜெட்டை மாத்தி தர்றது, கிளிக் ரேட்டை மாத்தி தர்றது, இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே ஆட் தான், நான் உள்ள சின்ன சேஞ்சஸ் பண்ணி தருவோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டை சோசியல் மீடியால ரன் பண்ணுங்க அண்ட் கூகுள் ஆட்ஸ்லயே ரன் பண்ணுங்க. எதுல உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்குது அதுல வந்து ரன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் பார்க்குற காமனான மிஸ்டேக்ஸ் ஏன் பீப்புள் ஆட்ஸ்ல வந்து வெளில போறாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் இன்னைக்கு தான் முதல் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணேன்னா எடுத்த உடனே என்னுடைய பட்ஜெட் ஃபுல் பட்ஜெட்னே போட்டது. உதாரணத்துக்கு எனக்கு 5,000 rupees பட்ஜெட்னா 5,000 ரன் பண்ணி ஆட் ரன் பண்றாங்க. இதனால அவங்களால அது சக்சஸ் பண்ண முடியல. நீங்க எடுத்த உடனே கூகுள் ஆட்ஸா இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியாஸா இருக்கட்டும் அட்வர்டைஸ் ரன் பண்ணும்போது எவ்வளவு அந்த கேம்பெயின்ல கம்மியான அமௌண்ட்ல நம்மளால ஆட் ரன் பண்ண முடியுமோ அவ்வளவு ரன் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ண முடியும் எது நல்லா போகுது எது நல்லா போகலன்னு. ஸோ நீங்க எடுத்த உடனே உங்க பட்ஜெட்டோட ஃபுல் பட்ஜெட் யூஸ் பண்ணாம கம்மியான அமௌண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இந்த ஆட்ஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மோர் வேரியபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவரைக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேரியபிளான இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.